இந்த இடத்துக்கு ஹைலைட்டு. நண்பர்களே, இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பேக்ரவுண்டு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே பார்ப்போம். இதுதான் ஃபேமஸான ஒயிட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன இருக்குன்னு பெஸ்ட் ஐடியா இல்லை, நல்லா இருக்குமா அப்படின்னு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு கண்டினியூ பண்ண தான் பண்ணலாம், இல்லை அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். வாங்க போகலாம். அப்படியே ஒரு வாக் போயிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தேடுவோம். தேடல் அதான் நம்ம தேவைப்படுது, தேடு. அங்கே பாருங்கள், பார்க் இருக்குது. நம்ம சென்னையில் நீங்கள் பார்க்காத பார்க்கா, ரோமன் ரோலன் வீதி. இது வந்து சாதா ரோடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இந்த ஆர்கிடெக்சருக்கும் இந்த கலரிங்க்கும் தான் இந்த இடம் ஃபேமஸ் போல். லோக்கல் ஜுல்கல் சொல்லலாம். இந்த பில்டிங்லாம் பாடுறாங்க, அதுக்காக தான் வராங்க. பில்டிங் ஸ்ட்ரக்சர் அந்த ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரக்சரில் இருக்குது போல். செல்ஃபி மியூசியம் போலாமா? செல்ஃபி, ஆமாம். பிரெட் ஆம்லெட் வந்தா என்ன இருக்கு பாருங்க மக்களே, செல்ஃபி மியூசியமா. நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ போல. இங்கே யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்தால் இந்த இடத்துக்கு போங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில வீடியோவில், ஆனால் இந்த இடம் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகேவா? இங்கே கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பில்டிங்லாம் நல்லா பழைய பில்டிங்காக இருக்குது, பெயிண்ட் வச்சு புதுசாக வச்சுருக்காங்க. ஆமாம், ஃபோட்டோஸ்க்கு மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஒரு அந்த உங்களுக்கு அந்த ஸ்டைலில் வேணும்னா கண்டிப்பாக பழைய வரலாம். அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், எதுவுமே இல்லைடா. ஓகே, அந்த தெரு ஆடி போய் அப்படி போயிடலாம், அவ்வளோதான். பசிக்குது வேற. சரிங்க, நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் தான் வந்து அயன் படத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். விழிமூடி யோசித்தால் பாட்டில் வரும். கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இடத்த தாண்டி வந்துட்டு சொல்கிறேன். அந்த மஞ்சள் கலர் பில்டிங் பார்த்தீங்கல்ல, அங்கே பொருளும் நல்லா தாங்க இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருந்து அப்படின்னா அப்படியே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரீட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. இந்த ஆர்கிடெக்சர் தாங்க இந்த இடத்துக்கு ஹைலைட்டு. ஃப்ரெஞ்சில் அது. சரி அப்படியே கிளம்புவோமா? டைம் ஆகிடுச்சு, மணி 1 ஆகுது. அப்படியே போய் சாப்பிட்டுட்டு போகிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்படியே ரிட்டர்ன் போகலாம். அப்புறம் அது என்ன ஒயிட் டவுனோட கருப்பு வரலாறு தானே கேட்குறீங்க. 1674 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பாண்டிச்சேரி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, டச்சு, பிரிட்டிஷ்னு மாற்றி சண்டை போட்டு கடைசியில் 1763 பிரிட்டிஷ்கிட்ட இருந்து திருப்பி ஃப்ரெஞ்ச் கட்டுப்பாட்டுக்கே பாண்டிச்சேரி போகுது. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி என்னென்னா, இந்தியாவுக்கு விடுதலை 1947னா பாண்டிச்சேரிக்கு விடுதலை 1954. ஆமாங்க, ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரியை விட்டுட்டு போனது 1954க்கு அப்புறம் தான். 1962 பாண்டிச்சேரி இந்தியாவோட ஒரு யூனியன் ஆகுது. இந்த இடத்தோட பேர் ஒயிட் டவுன்னு வர காரணமே, நம்ம தமிழர்கள் வாழற பகுதி பாண்டிச்சேரியோட கிராண்ட் கனாலுக்கு மேற்கு பக்கம் இருக்குது. அது பேர் பிளாக் டவுன். அப்படியே பிளாக் டவுனுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இங்கே ஒயிட்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்தோட பேர் ஒயிட் டவுன்.
நம்ம இன்னும் இந்த இடத்த அழகாக மெயின்டைன் பண்ணி டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டோம். நான் எந்த ரேஷியல் கன்க்ளூஷனுக்கும் வரல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இடத்த பார்த்து எனக்கு ஒரு ஐடியாவே வரல. இதுவுமே ஏதோ ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்லாம்டா, சாப்பிட்ற இந்த மாதிரி டிஷ்ஷஸ் கிடைக்கணும் ஐடியா இல்லை. சரி பார்ப்போம். நான் கூட்டம் பாருங்க. பாருங்க நம்மளோட லஞ்ச் வந்துருச்சு. இது வந்து கொரியன் பார்பிக்யூ சிக்கன், இது வந்து ப்ரான் பிஸ்ஸா. போதும். எப்படி இருக்கும்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஹரிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா ஃபுல்லாக சாப்பிட்றோம், பரவாயில்லையா? எப்படி இருக்கு? ஒர்த்தா? லைட்டாக இந்த சாஸ் வச்சு சாப்பிடும்போது லைட்டாக இந்த கேஎஃப்சி ஃப்ளேவர் வருது. நான் ஒர்த்து. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பரவாயில்ல, அப்போ ஒர்த்து தானுங்க போல. சரி, அப்படியே எனக்கு அந்த பிஸா மேலே நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம். பிஸா பார்க்க கொஞ்சம் கலர் இல்லை, ஆனால் எப்படி இருக்கு? ஓகேவா? கார்லிக் டேஸ்ட் சாப்பிட முடியல. ஓகேங்க, சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம இப்போ சாப்பிட்டு கிளம்புவோம். அடுத்த விட்டு ஜூஸியாக இருக்குது, பிஸா ஜூஸியாக இருக்குல்ல? ஓகே ஓகே. சரி, அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு கிளம்புவோம். முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே நண்பர்களே, சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகலாம்ல. சாப்பாடு நல்லா ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் 2 ஐட்டம் லைக் 1334 ஆச்சு. ஓகே தான், இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இது ட்ரை பண்ணது. சரிங்க, இப்போ அப்படியே இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எல்லோரும் சுற்றி ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ அப்படியே அடுத்த இடத்த நோக்கி கிளம்புவோம். அடுத்த இடம் என்ன அப்படின்றத போயிட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? அவங்க கூட பீச்சுக்கு ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைச்சோம். ஆனால் அப்படியே நேராக நடந்து வந்தோடனே வந்து முட்டுறது பீச்சில் தாங்க. நல்லா இருக்குல்ல பீச்? கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே உட்காந்து. ஆமாங்க, இந்த கடற்கரை எங்கே போனாலும் அழகு தாங்க. நம்ம சென்னையில் பார்த்தாலும் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கடற்கரைன்னா அழகு தான். ஏன்னா இயற்கை. அங்கே காந்தி மண்டபம் ஒன்று இருக்குது, காந்தி தாத்தா மண்டபம். சொல்லுங்கள், எப்படி இருக்குது பீச்சு? இதெல்லாம் கேட்குறான்னு நினைக்காதீங்க. நல்லா இருக்குல்ல? நீங்கள் பார்க்காத பீச்சா நான் காட்டுறேன். சும்மா அந்த பக்கம் வந்துட்டோம், அதனால் அப்படி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இங்கே அவ்வளோதாங்க, வேறு எதுவும் காட்டுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி நடக்க வேண்டியது தான். அந்த காந்தியை பார்த்துக்கோங்க. அங்கே வேணா ஒரு வாட்டி போய் பார்ப்போம். லைட் ஹவுஸ் இருக்கு, தெரியுதா? அது மேலே ஏற முடியுமான்னு தெரியல. அப்படியே வரீங்களா? அந்த பீச்சோட ஒரு வைப்லேயே இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? ஒரு வாக். அப்படியே ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் நடந்து. அதாவது நம்ம வந்து அந்த முனையில் அங்கே இருந்தோம். ஸோ அப்படியே நடந்து இவ்வளோ தூரம் வந்து அப்படி இவ்வளோ தூரம் வந்தாச்சு இந்த மனைக்கு. அப்படியே திரும்பி அவள் போவோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுச்சேரி வார் மெமோரியல். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை. நம்ம அப்படியே திரும்பி பார்த்துட்டே ஆடிப்போலாம். ஸோ இந்த ரோடு ரொம்ப பெருசுங்க. அந்த முனையிலேருந்து நம்ம வரோம்.
செம்மையாக இருக்கு இடத்துல அந்த இடமே. சரி, எப்படிங்க இருக்கேன்? ஒரு ரவுண்ட் முழுசாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல. ஆல்ரெடி மணி வந்து 2:30 ஆகுது. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட்டு போவோமா இல்லை அப்படியே கிளம்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு எதாவது யோசிக்கிறோம். அப்படி எதாவது போச்சுன்னா சொல்கிறேன், அப்படி எதாவது போனோன்னா சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த காணொலியில் சந்திப்போம்.